ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள் 8.1. ஓகேவா, அவங்க எக்ஸாம்பிள் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா அன்குரூப்ட் இருக்குது. அன்குரூப் டேட்டா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரா டேட்டா. ஓகேவா, டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னா ரேஞ்சுக்கான ஃபார்முலாவும் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா எழுதணும். என்ன நமக்கு தெரியும், வாட் இஸ் ரேஞ்ச்? range is equal to the largest value minus smallest value. அதுக்கப்புறம் coefficient of range is equal to largest value minus lowest value by largest value plus smallest value அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் டேட்டா இன் ascending order. டேட்டா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணால் என்ன வந்துடும், 18 வரும். அப்புறம் 25, 39, 44, அதுக்கப்புறம் 48, 53, 67. ஓகேவா, டேட்டா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் லார்ஜஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க. அப்படி பார்த்தா இது என்னது, எஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது என்ன, largest value. என்ன பண்ணுங்க, largest value smallest value ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ range is equal to 67 minus 18 வரும். ஆன்சர் range is equal to 49. ஓகேவா, அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் range is equal to L minus S. இங்கே L என்னது largest value. 67 minus 18 by 67 plus 18. ஓகேவா, மேலே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 49 by 85. ஓகேவா, இப்போ 49 85 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.576 வரும். இது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ எடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.